பத்ரு போர் நடக்கும் பொழுது முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய மனோநிலை, சஹாபாக்களுடைய மனநிலையாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனநிலையாக இருக்கட்டும், இந்த போர்ல நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை தரணும். ஏன் அப்படின்னா, இந்த போர் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போர், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடுவுல நடக்கிற ஒரு போர். ஒருவேளை முஸ்லிம்களுக்கு நேரான வழியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நமக்கு அல்லாஹு தஆலா தோல்வியை கொடுத்துட்டான் அப்படின்னா, இனி அடுத்த கட்டத்திற்கு எப்படி இந்த இஸ்லாத்தை கொண்டு போறது, ஒருவேளை இனி இஸ்லாத்தின்படி வாழ்றதுக்கு மக்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கவலையான மனோநிலையில தான் கலந்துக்கிட்டாங்க. ஆனா எதிரி தரப்புல மக்காலிருந்து கிளம்பி வந்தவங்க, இந்த போர் அவங்க எதிரிகளாகவே இருந்தாலும் ஒரு போருக்காக கிளம்பி வரும் பொழுது அவங்க ஏதோ ஒரு உல்லாச பயணத்துக்கு கிளம்பி வர்ற மாதிரி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா விடிய விடிய கச்சேரி தான். ஃபுருஸா இப்னு முகீரா அவர் கவிதை படிக்க படிக்க பாட்டு பாட பாட இன்னைக்கு ஒரே ஆடல் பாடலும் தான் அப்படிங்கிற ஒரு மனோநிலை, ஒரு கொண்டாட்டமான ஒரு சூழ்நிலையில தான் எதிரிகள் மக்காலிருந்து கிளம்பி வந்தாங்க. அவங்க போருக்கு கிளம்பி வந்த இந்த நடவடிக்கையை விமர்சிச்சு தான் அல்லாஹு தஆலா 8வது சூறால 47வது ஆயத்தை இறக்கி வச்சிருக்கான். வலா தக்கூனு கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம், நீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த மாதிரி? வலா தக்கூனு கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் பதரம் வரியா அன்னாஸ், பெருமைக்காக மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, கூத்தும் கும்மாளமும் அடிக்கிறதுக்காக வேண்டி, கொண்டாட்டத்துக்காக வேண்டி, ஆடல் பாடலோட இந்த நைட்டை கழிச்சணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படி புறப்பட்டு வந்தாங்களா இல்லையா போர் சூழலுக்கு, போர்க்களத்துக்கு? அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. வயசுத்தூன் அன் சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுத்தரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கிளம்பி வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஒரு காலம் இருக்கக்கூடாது. அல்லாஹு பிமா யஅமலூன முஹீத், அவங்க என்னென்னலாம் செஞ்சுறாங்களோ அதை எல்லாம் அல்லாஹு தஆலா கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சூரா அன்ஃபால்ல இருக்கக்கூடிய 47வது ஆயத்தை இறக்கி வச்சு அல்லாஹு தஆலா அவங்க கிளம்பி வந்ததை விமர்சிச்சு இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான்.